Shereen, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nadine. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமனி போவோம். Very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவர். பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேச்சு சாசி மாதிரியா தெரியுறேன். உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பினேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொழும்பு மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசை திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நடிக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிற. நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாழ்ந்திக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, குவிக்கப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தி தியாக வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். இங்க ஏதாவது விஷயம் இருந்தா சாப்பிட்டு நளினி, நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே, வரக்குண்டாகலையே. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே. எனக்கு நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. எல்லாம் பார்க்க. இப்ப பாருங்க அத்தா. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. அத்தா, 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 ஐயோ, அத்தா, அம்மா, அம்மா. சாந்தி, ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது. ஐயோ அத்தா, 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 உங்களை இந்த கோலத்துல பார்க்கவா பாவி நான் இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே,
இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வச்சேன். அத்தான் அத்தான், ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தான், ஐயோ இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தொட்டு தாலி கட்டிய தெய்வம் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா? டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு ஒரு கண்டம்னு யோசிச்சு சொன்னார். பெரியப்பா. அம்மா, நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபையினால் உயிர் தந்துச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்திலே இருந்து பணிவிடை செய்ய எனக்கு உரிமை உண்டு, எனக்கு உரிமை உண்டு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா? டாக்டர் ரவிக்கு ஒண்ணுன்னா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருக்கோம்? தினம் வந்து பாத்துக்க. என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு. டாக்டர், டாக்டர், ரெட்டினால இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெமரேஜ் தானா? கார்டிகல் ஹெமரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஒரு நர்ஸ். எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்தேன். டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. டாக்டர் ஐயா, அண்ணன் அதஷ்டன்னா இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிகிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே? தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். அப்பா நர்ஸ், உங்க பேரு? என் பேரா நீலா. ஓ, நீலா. இவர் தான் எங்க அப்பா, அவர் பெரியப்பா. ஷீ இஸ் மை மதர். சௌபாக்கியவதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கேயே இருக்க. சாந்தி, சாந்தி. யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, நீ நீ யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மையை சொல்லு, ஏன் பேசாம இருக்கு? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது? இல்ல இல்ல, நீ சாந்தி இல்ல, நீ சாந்தி இல்ல. விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பாழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்றீங்க? இல்ல இல்ல, சாந்தி சாகலை, உயிரோட தான் இருக்கா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவன் செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கா, என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பான். ஆமா, இங்கேயே தான் இருப்பான். அம்மா, அம்மா. நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனசை வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு
அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாருப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேட்கிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்கம்மா. தியாகம் பண்ணதெல்லாம் அவர்தான்ப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சுப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சயம் நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்தவரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதாம்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை.